Welcome back to Glam Girl. Today நம்ம சேனல்ல பார்க்க போறது சோயா ஃப்ரை தான் ஃப்ரெண்ட்ஸ். இது நீங்க நிறைய பேர் வந்து வெஜிடபிள் பிரியாணிஸ்ல பார்த்திருப்பீங்க. இது மீல் மேக்கர் சோயாவும் சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதோட ஃப்ரை தான் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். இதோட பெனிஃபிட்ஸ் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதில் நிறைய கால்சியம் இருக்கிறதுனால போன்ஸுக்கும் டீத்துக்கும் ரொம்பவே நல்லது. அது மட்டும் இல்லாமல் இது நம்ம பிளட்டில் இருக்க சுகர் லெவலை வந்து கண்ட்ரோல் பண்ணும். நிறைய பொட்டாசியம் இருக்கிறதுனால பிளட் ப்ரெஷரை வந்து கண்ட்ரோல்லே வச்சுக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் இல்லை நிறைய ப்ரோட்டீன் இருக்குது, கால்சியம் இருக்குது, பொட்டாசியம் இருக்குது. ஸோ இந்த சோயா ஃப்ரை நீங்களும் ட்ரை பண்ணி சாப்பிடுங்க. எல்லாமே லிமிட்டாக சாப்பிட்டா தானே நல்லது. ஸோ இதை நீங்கள் லிமிட்டாகவே சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம சோயா வந்து செய்கிறது பார்க்குறதுக்கு முன்னாடி இதை எப்படி நம்ம முன்னாடி ப்ரிப்பரேஷன் ப்ராசஸ், அதாவது எப்படி நம்ம க்ளீன் சோக் பண்ணி எடுக்கணும்னு ஃபர்ஸ்ட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு நார்மல் வாட்டரில் வந்து ஒரு 10 மினிட்ஸ் இதை மாதிரி சோக் பண்ணி எடுத்துக்கோங்க. அது தண்ணியெல்லாம் அது நல்லா வந்து உள்ளே அப்சார்ப் எடுத்துக்கும். அதை வந்து நீங்கள் நல்லா தண்ணி இல்லாமல் பிழிஞ்சு எடுத்துக்கணும். ஃபர்ஸ்ட்டு 10 மினிட்ஸ் நீங்கள் ஊற வச்ச அப்புறம் இப்போ 10 மினிட்ஸ் நான் சோக் பண்ணி எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இன்னொரு பாத்திரத்தில் வந்து ஹாட் வாட்டர், லூக்வார்ம் வாட்டர் எடுத்துக்கோங்க. வெதுவெதுப்பான தண்ணி வந்து நான் இந்த பாத்திரத்தில் எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம 10 மினிட்ஸ் சோக் பண்ணி வச்சுருந்தா அந்த சோயாவை எடுத்து நம்ம இந்த லூக்வார்ம் வாட்டரில் போடலாம். ஏன் இது நம்ம இப்படி வாட்டரில் சோக் பண்ணி எடுக்கிறோன்னா அது ரொம்பவே ட்ரையாக இருக்கும். ஸோ குக் ஆகிறதுக்கு லேட் ஆகும். ஸோ சோயாவை நீங்கள் எப்பயுமே இது மாதிரி தான் வாட்டரில் சோக் பண்ணி எடுத்துடணும். இல்லை தண்ணி இல்லாமல் நீங்கள் எல்லாத்தையும் நல்லா ஸ்குவீஸ் பண்ணி தண்ணியை எடுத்து வச்சுக்கோங்க ஒரு பிளேட்டில் ஃப்ரெண்ட்ஸ். இதுவும் ஒரு 10 மினிட்ஸ் நீங்கள் வச்சுருந்தா போதும். இதை மாதிரி தான் அந்த சோப்பு நுர மாதிரியே நுரையாக வரும். ஸோ நல்லா நீங்கள் ஸ்குவீஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இது இப்படி தான் நீங்கள் வாஷ் பண்ணணும். இப்போ நம்ம ஸ்குவீஸ் பண்ணி வச்சுருந்த இந்த மீல் மேக்கரை நான் வந்து ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். இப்போ நம்ம ஃப்ரைக்கு ஏற்ற மசாலாலாம் ஆட் பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ். நான் ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ட் தான் யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் லெமன் ஜூஸும் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இப்போ நான் சில்லி பவுடர், ப்ளெயின் சில்லி பவுடர் வந்து நான் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிட்டேன். அடுத்தது உங்கள் குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இது ரொம்ப க்ரன்ச்சியாக இருக்கும், கிறிஸ்பியாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் இருக்க கிட்ஸ் எல்லாருக்கும் பண்ணி கொடுங்க. அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் வந்து ரைஸ் ஃப்ளவர் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு பிளேட்டை வச்சு நீங்கள் அதை கவர் பண்ணி ஒரு 1/2 அன் ஹவர் நல்லா சோக் பண்ண விட்டுடுங்க. இந்த மசாலா நல்லா சோக் ஆகணும். 1/2 அன் ஹவருக்கு அப்புறம் இந்த மசாலா இப்போ நல்லா சோக் ஆகிருக்கு. இப்போ நம்ம இதை டீப் ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். ஆயில் நல்லா பாயில் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் இதை தனித்தனியாக ஃப்ரை பண்ணி எடுத்திங்கன்னா சோயா ஃப்ரைன்னு சொல்லலாம், சோயா 65 அப்படின்னு சொல்லலாம். நல்லா எம்மியான, க்ரன்ச்சியான, கிறிஸ்பியான சோயா ஃப்ரை வந்து நீங்கள் ஹோம்லேயே ரெடி பண்ணிட்டீங்க. இல்லை எந்த ஒரு கெமிக்கல்ஸ், அதாவது நான் என்ன ஒரு வினிகர் எதுவுமே நான் இதில் ஆட் பண்ணல. ஃபுல்லாக ஹோம்மேட். ஸோ எதுவுமே உங்களுக்கு எதுவுமே ஸ்பாயில் ஆகாது ஸ்டொமக். ஸோ நல்லாவே நீங்கள் சாப்பிடலாம். இது பெருசாகவும் இருக்கும். நான் சின்ன சோயா தான் ஃப்ரெண்ட்ஸ் யூஸ் பண்ணுறேன். ஸோ இது பார்க்க நீங்கள் பீனட் ஃப்ரை மாதிரியே இருக்கும். ரொம்ப 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 க்ரன்ச்சியாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சோயா ஃப்ரை இப்போ சூப்பராக எம்மியாக ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவே க்ரன்ச்சியாக இருக்கும். நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கூடவே இருக்க பெல் பட்டனையும் டேப் பண்ணுங்கள். ஸோ தட் என்னோட நியூ வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக பாப்அப் ஆகும். நம்ம சேனலில் நீங்கள் வர வீடியோஸ் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். Thanks for watching. Keep smiling. Bye bye. Enjoy your healthy snack.